கிக்கு ஏறுது. நீங்க எல்லாம் ஹாய் மக்களே, நேத்திய எபிசோட் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே பிக் பாஸ் தன்னோட வேலையை ஹவுஸ்மேட் கிட்ட காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தமிழண்ணா நான் ஒரு தமிழண்டான்னு பாட்டை போட்டு எல்லாரும் செம்மையா ஆடி முடிக்க ஆட்டின டயர்டோட எல்லாரையும் கூப்பிட்டு தலைவர் பிக் பாஸ் காலையிலேயே சண்டையை மூட்டி விட்டுட்டாரு. ஆப்போசிட் டீம்ல இருக்கிற ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி அவங்களோட மேனரிசம், கேரக்டர், ஸ்டைல மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அதிகமா கண்டென்ட் கொடுக்க உடனே எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஆளுக்கு ஆளு பிடிக்காதவங்களை பேரை மென்ஷன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதிகமா நேத்து கண்டென்ட் கொடுத்தது இந்த எபிசோட்ல முத்துவோட ஹேர் ஸ்டைல் மேட்டர் தான் அதிக ரிவ்யூக்கு ரியா போல ஆக்ட் பண்ணி காமிச்சு அருண் ஃபைனல் கண்டென்ட் முறையா கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்பாடா, ஒரு வழியா காலையிலே பத்திக்கிச்சுடா, நமக்கும் கண்டென்ட் மாட்டிச்சுடான்னு பிக் பாஸ் ஜாலியா கிளம்பிட்டாரு. அப்படியே அந்த விஷயம் பத்தி எரிய ஆளா ரியா கேமரா கிட்ட வந்து, நான் அப்படிதான் இருப்பேன், குறுக்க யார் வந்தாலும் கொலகாண்ட் ஆகிடுவேண்டா அப்படின்னு கேமரா முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு ஷாக்ஸ் மட்டும் இல்ல, நிறைய ஷாக்ஸ் இருக்கு. இவங்க எல்லாருக்கும் ப்ரூஃப் பண்ணா நான் துவைக்காத ஷாக்ஸை தான் காட்டணும் போலயே அப்படின்னு காமெடி பண்ணிட்டு போயிட்டாரு. அடுத்ததா ஆடியன்ஸ் போல்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அந்த கொஸ்டின்ல என்னன்னா, ஆண்கள் எல்லாரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் பெண்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்றது தான் அந்த டாஸ்க். உடனே இதை செய்ய சொல்ல பிக் பாஸ் கட்டளை இட்டுட்டாரு. இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மேட்டர்ல ஹைலைட்டே முத்துவோட ஹேர் ஸ்டைல வச்சு பிக் பாஸ் ஃபன்னு தான். அடுத்ததா இந்த வாரம் யாரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற கேள்விக்கு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் லீட் பண்ணி சௌந்தர்யா, ஜெஃப்ரி, விஷால்னு போட்டி போட்டு முன்னாடி வந்தாங்க. ஹவுஸ்மேட்ஸையும் பிக் பாஸையும் ஒரு வழியா கேர்ள்ஸ் டீம்ல இருந்து சௌந்தர்யாவையும், பாய்ஸ் டீம்ல இருந்து அருணையும் அறிவிச்சிட்டாங்க. அடுத்த வார தலைவரா இவங்க தான் இருப்பாங்களோன்னு அறிவிச்சிட்டாரு பிக் பாஸ். பெஸ்ட் பர்ஃபார்மர் முடிஞ்ச உடனேவே அடுத்தது ஒஸ்ட் பர்ஃபார்மரா கேர்ள்ஸ் டீம்ல வர்ஷினியையும், பாய்ஸ் டீம்ல முத்துவையும் செலக்ட் பண்ணாங்க. அடுத்ததா ஜாக்லின் சௌந்தர்யா கிட்ட நீங்க எப்போதும் பண்ற ஆட்டிடியூட், அந்த டான்ஸை பண்ணி காஃபி போட்டு கொடுங்கன்னு சொல்லவும் ஹோல் ஹவுஸ்மேட் சமாச்சாரியா சௌந்தர்யாவோட டான்ஸ் மூமெண்ட்டை பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த ஃபேக்டர் தான் ரொம்பவே ஃபன் ஃபேக்டரா போச்சு இந்த எபிசோட்ல. அடுத்ததா டாஸ்க்கு வந்துட்டாரு நம்ம பிக் பாஸ். இந்த டாஸ்கோட தலைப்பு ஒரு குச்சி ஒரு காலு. ஒரு வழியா இந்த டாஸ்க்ல பாய்ஸ் டீம், கேர்ள்ஸ் டீம் அடிச்சு துவச்சு அருணை அடுத்த வார கேப்டனா அறிவிச்சிட்டாங்க. சரி, அவ்வளவுதான்டா இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா கடைசியா டீ கேட்டுன்னு சொல்லி முத்து காமெடியா ஒண்ணு பேச கடைசியா எபிசோட்ல ஜாக்லினுக்கும் முத்துவுக்கும் ஒரு மாதிரி கோத்துக்குச்சு. இந்த எபிசோட இந்த ஃபன் ஃபேக்டர்லாம் வச்சுதான் முடிச்சிருந்தாங்க. நாளைய எபிசோடோட நானும் வரேன். நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.